வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி பார்க்கலாம். எம்ஹெச்சி டிரைவர் எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட் முடிச்சுட்டு இப்போ இன்டர்வியூ போகிறவங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் யூஸ் ஆகும். நீங்களுமே பாருங்கள். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பதிவு செய்யப்படாத வாகனத்தை பொது இடத்தில் பயன்படுத்துவது சட்டத்திற்கு புறம்பானது. பதிவு செய்யப்படாத வாகனத்தை பொது இடத்தில் பயன்படுத்தக்கூடாது. அதுபோல் அவங்க பயன்படுத்தினாங்கன்னா அது சட்டத்திற்கு புறம்பான ஒன்று. இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன? இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு குறைந்தபட்ச வயது 16. வாகனத்தை நிறுத்தும்போது பின்வருவனற்றில் எது பயன்படுத்தப்படுகிறது? கை பிரேக். வாகனத்தை நிறுத்தும்போது பின்வருவனற்றில் எது பயன்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கை பிரேக்கு. கை பிரேக் போட்டு தான் நிறுத்தணும். பின்புற கண்ணாடி எதற்கு பயன்படுகிறது? அதுக்கு பேர் ரியர் வியூ மிரர். எதற்கு பயன்படுகிறது? பின்வரும் வாகனங்களை பார்ப்பதற்கு தான் பின்புற கண்ணாடி பயன்படுகிறது. என்ஜினை முறையாக ஸ்டார்ட் செய்தல், கியர் நியூட்ரல் நிலையில் கிளட்ச் முழுவதுமாக அழுத்திக்கொண்டு. என்ஜினை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா கியர் நியூட்ரல் நிலையில் கிளட்ச் முழுவதுமாக அழுத்திக்கொண்டு ஸ்டார்ட் செய்ய வேண்டும். இந்த சின்னம் எதை குறிக்கிறது? கண்டிப்பாக இடது ஓரம் செல்க. இந்த இடத்துல தான் கண்டிப்பு அப்படின்னு வரும். ஸோ இடது ஓரம் அது கொஞ்சம் ஸ்லைட்டாக கீழே வந்திருக்கு பார்த்தீங்களா, அது லெஃப்ட் சைடு வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக இடது ஓரம் செல்க. இதுதான் இந்த சின்னம். இந்த சின்னம் எதை குறிக்கிறது? வழிகொடு. இந்த சின்னம் வழிகொடு. இந்த சின்னம் எதை குறிக்கிறது? பாதுகாப்பற்ற ரயில்வே கேட். இது போல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாதுகாப்பற்ற ரயில்வே கேட் அப்படின்னு அர்த்தம். வாகனம் ஓட்டும்போது ஓட்டுநர் எப்போதும் டேஷ் அணிந்திருக்க வேண்டும். இருக்கை பெல்ட் அணிந்திருக்க வேண்டும். இப்போ நீங்கள் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. நீங்கள் வந்து வாகனத்தில் ஏறி உட்கார்ந்த உடனே இருக்கை பெல்ட் அணியணும். சீருடையும் கண்டிப்பாக தேவை தான். பட் அதை விட மெயினாக என்ன தேவைன்னா வாகனம் ஓட்டும்போது இருக்கை பெல்ட் அணிந்திருக்க வேண்டும். வரிக்கடவை எதற்கு பயன்படுகிறது? இதுக்கு பேர் ஜீப்ரா கிராசிங். கோடு போட்டிருப்பாங்க இல்லையா குறுக்க, அந்த ஜீப்ரா கிராசிங் எதற்கு பயன்படுகிறது? பாதசாரிகள் சாலையை கடந்து செல்வதற்கு பயன்படுகிறது. வாகனம் ஓட்டும்போது பின்வரும் எந்த பொருளை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது?
கைபேசி, ஃபோன் பேசிக்கிட்டே வாகனம் ஓட்டக்கூடாது. மயங்கி விழுந்த ஒருவரை மீட்க உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ரிலேட்டட் கொஸ்டின். சமநிலையில் படுக்க வைக்க வேண்டும். ஒருவருக்கு மூக்கில் ரத்தம் வந்தால் அவருடைய தலை எந்த நிலையில் இருக்க வேண்டும்? தலையை முன்னோக்கி சாய்த்தல். மாநில நெடுஞ்சாலையின் ஓரத்திலுள்ள மைல்கல்லின் மேற்புறம் எவ்வர்ணம் பூசப்பட்டிருக்கும்? பச்சை. மாநில நெடுஞ்சாலையின் ஓரத்திலுள்ள மைல்கல்லின் மேற்புறம் எந்த வர்ணம் பூசப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை வர்ணம் பூசப்பட்டிருக்கும். நீங்கள் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இதிலே உங்களுக்கு ஜென்ரல் தமிழ், ஜிகே, மேக்ஸு, தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள், இது போல் ஃபர்ஸ்ட் எய்ட் கொஸ்டின்ஸு, டெக்னிக்கல் டைப் கொஸ்டின்ஸு எல்லாமே உண்டு. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே அமௌண்ட்லேயே நாங்கள் டெஸ்ட் பேட்ச் மாதிரி கண்டக்ட் பண்ணுறோம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரெகுலராக வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வீடியோஸும் இருக்கும், அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுத்துருவோம். உங்களுக்கு எக்ஸாம் போகிற வரைக்குமே ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கும். இதில் இந்த 50 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதன் விளக்கம் என்ன? ஐம்பது கிலோமீட்டர் பெர் மணி வேகத்திற்குள் செல்ல வேண்டும். இங்கே 50 தான் கொடுப்பாங்கன்னு கிடையாது, 40, 30 எது வேணால் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு ரெட் கலரில் இந்த மாதிரி ரவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கிலோமீட்டர் வேகத்துக்கு தான் செல்ல வேண்டும் பெர் மணிக்கு. ஓகேங்களா, அதுதான் அதுக்கு வந்து மீனிங். இந்த சின்னம் எதை குறிக்கிறது? வாகனத்தை நிறுத்தவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ கூடாது. இது போல் கிராஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெட் கலர் கொடுத்துட்டு இது மாதிரி 2 கிராஸ் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா வாகனத்தை நிறுத்தவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ கூடாது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஓட்டுநரின் திறமையை எவ்வாறு நிர்ணயம் செய்யலாம்? இது போல கொஸ்டின் வந்து உங்களுக்கு இன்டர்வியூல கேட்கலாம். பாதுகாப்பாக மற்ற வாகனங்களை அனுசரித்து செல்லுதல். வாகனத்தை பாதுகாப்பாகவும் ஓட்டணும், மற்ற வாகனங்களை அனுசரித்தும் செல்லணும். இதுதான் வந்து ஒரு ஓட்டுநரோட திறமை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கூட ஓகே கரெக்டு தான். வாகனத்தை சீரான வேகத்தில் செலுத்தணும், கவனமாக செலுத்தணும், அதெல்லாம் ஓகே. அதை விட இது ரொம்ப முக்கியம். பாதுகாப்பாகவும் ஓட்டணும், மற்ற வாகனங்களுக்கு அனுசரித்து போகணும். இதுதான் வந்து ஒரு ஓட்டுநரோட திறமை அப்படின்னு சொல்கிறாங்க. 4 சிலிண்டர் என்ஜினில் எல்லா சிலிண்டர்களிலும் ஒரு முறை பவர் கிடைக்க பிளைவில் எத்தனை சுற்றுகள் சுற்ற வேண்டும்? இரண்டு சுற்றுகள் சுற்ற வேண்டும். 4 சிலிண்டர் என்ஜினின் ஃபயர் ஆர்டர்.
1342 4 சிலிண்டர் என்ஜினின் ஃபயர் ஆர்டர் 1342. இந்த சின்னம் எதை குறிக்கிறது? இந்த சின்னம் ஓய்விடம் அருகில் உள்ளது அப்படிங்கிறத குறிக்குது. இதே சின்னத்தில் அந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் குறி போட்டிருந்தாங்கன்னா அது வந்து மருத்துவமனைன்னு அர்த்தம். இதே மாதிரி போட்டிருப்பாங்கன்னா ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அப்படி இருந்தால் அது வந்து மருத்துவமனை. ஆனால் ஜென்ரலாக ப்ளஸ் சிம்பிள் இல்லாமல் இது போல் எம்டியாக கொடுத்துருக்காங்க, பெட்டு மட்டும் இருக்குது அப்படின்னா அது வந்து ஓய்விடம் அருகில் உள்ளதுன்னு அர்த்தம். இந்த சின்னம் எதை குறிக்கிறது? சாலை வலதுபுறமாக வளைந்து செல்கிறது. இது வந்து கண்டிப்பாக திரும்பணும், கண்டிப்பாக போகணும் அப்படி கிடையாது. சாலை வந்து வலதுபுறமாக வளைந்து செல்கிறது. அதுதான் இந்த சின்னம். ஒருவேளை இப்படி கொடுத்துருந்தாங்க, ஆப்போசிட் சைடு கொடுத்துருந்தாங்கன்னா இடதுபுறம் வளைந்து செல்கிறது. தற்போதுள்ள வாகனங்களில் உள்ள BS3 என்பது வாகன புகையில் வெளிப்படும் நச்சுத்தன்மையின் அளவை குறிக்கும். BS3 அப்படிங்கிறது வாகன புகையில் வெளிப்படும் நச்சுத்தன்மையின் அளவை குறிக்கும். வாகனத்தில் டர்போ சார்ஜர் பொருத்தப்பட்டுள்ளதன் காரணம் என்ன? சிலிண்டருக்குள் அதிகமாக காற்றை அனுப்ப. வாகனத்தில் ஏன் டர்போ சார்ஜர் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்குள் அதிகமாக காற்றை அனுப்ப. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.